எக்ஸலண்ட். நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, டொனேட்டிங் மேத்தமெட்டிக் ஆச்சு. என்னுடைய கண்ணில் மேத்தமெட்டிக்ஸை நான் எப்படி வியூ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதன் மூலமாக நீங்களும் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா சப்ஜெக்டையும் சூப்பர் டூப்பராக ஜெயிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் யாருக்காக இந்த கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத முதல்ல நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாருக்குமான கிளாஸஸ் கிடையாது. இது 6th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்னுடைய கிளாஸ். ஸோ மெயினாக அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இதுக்கு கம்மியாக 6வது கம்மியாக 5வது வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை நான் ஏன் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்கிற கான்செப்ட் புரியவே புரியாது, அவங்களுக்கு இந்த ஹெல்ப் தேவையே கிடையாது. அதே மாதிரி 12th மேலே என்னை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் படிக்கிறதுங்கிறது ஒரு அட்டர் வேஸ்ட்டு தான். ஏன்னா வேற ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்து படிக்கிற அளவுக்கு அது மேத்ஸ்லாம் அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. 12th முடிச்சுட்டு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக செல்ஃபாக படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு புக்கை எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே புரிஞ்சிக்க முடியும். ஒரு டிகிரி ஹோல்டர் பயங்கரமான ஆள் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. 12வது முடிக்கும் போதே ஒருவனுடைய கம்ப்ளீட்டான எஜுகேஷன் முடிஞ்சிடுது. அதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா அவர் செல்ஃபாக எதை வேணாலும் படித்து புரிஞ்சிக்க முடியும். இதுதான் என்னுடைய கருத்து. அதனால் 12th வரைக்கும் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ரெண்டாவது, அடுத்த என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா, எனிஒன் வித் இமேஜினேஷன். ஸோ என்கிட்ட மேத்தமெட்டிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இமேஜினேஷன் வேணுங்க. ஒன்றுமே இமேஜின் பண்ண முடியாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இமேஜினேஷன் திறமை வேணும். இமேஜினேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு சாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம படித்து புரிஞ்சிக்கணும், அதுதான் இமேஜினேஷன். என்ன இந்த சென்டென்ஸ் சொல்லுது? ஐ அஷ்யூர், நான் உறுதி அளிக்கிறேன். ஐ அஷ்யூர் அப்படின்னா நான் உறுதி அளிக்கிறேன். என்ன? 99.99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மொத்த ஸ்டூடெண்ட்ஸில் 99.99% ஸ்டூடெண்ட்ஸு கேன் லேர்ன், கற்றுக்க முடியும். லேர்ன்னா கற்றுக்கிறது, கேன் லேர்ன்னா கற்றுக்க முடியும். எதை? மேத்தமெட்டிக்ஸை கற்றுக்க முடியும். எப்படி கற்றுக்க முடியும்? வெரி ஈஸிலி, ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். அவ்வளோதான். ஸோ இதனுடைய மொத்த அர்த்தம் என்ன? நான் உங்களுக்கு கொடுக்குற அஷ்யூரன்ஸ் என்னென்னா, 100க்கு 99.99% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் வெரி ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகே, இதில் என்ன இமேஜினேஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த 99.99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போது இதில் என்ன நான் சொல்ல வரேன், அது என்னது? 100க்கு 100 பேர் பாஸ் ஆவாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏன் 100க்கு 99.99% அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேர் ஒரு கிரவுண்டில் நிற்கிறாங்க. ஒரு பெரிய கிரவுண்டுங்க, அதில் 100 பேரை கொண்டு வந்து நிறுத்துகிறோம். அதில் 99.99னா 99 ஆளுங்கன்றது முழு ஆளுங்க இருக்கிறாங்க. 0.99 அப்படிங்கிறவங்க இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த 100 பேராக 100 டீமை நான் கொண்டு வந்து நிறுத்தினேன். அப்போ என்னாகும்? 10,000 பேர் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஸோ அப்போது 10,000 பேர் ஒரு பெரிய கிரவுண்டில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். எங்கே பார்த்தாலும் மனித தலைகளாக தெரியுமா? அந்த 10,000 பேரில் எத்தனை பேர் கண்டிப்பாக மேத்ஸ் கற்றுக்க முடியும்னு நான் சொல்கிறேன்? 9,999 பேர் கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த 99.99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸினுடைய அர்த்தம். இது புரியாமல் சும்மா 99.99%ன்னு மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. என்ன சொல்ல வருதுன்னா, 10,000 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்தில் என்னால் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுத்தேன்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதில் ஒருத்தருக்கு மட்டும்தான் புரியாது அப்படின்னு நான் அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இந்த 10,000 எப்படி இமேஜினேஷன் பண்ணுறது? இன்னும் ஈஸியாக எப்படி இமேஜினேஷன் பண்ணுறது? இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த ஸ்கூலில் 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 பேரும் ப்ரேயரில் நின்று ப்ரே பண்ணும்போது அந்த சாங்ஸ்லாம் பாடும்போது எப்படி சத்தம் வருது, எத்தனை பேர் இருக்காங்க, அதை கொஞ்சம் உங்களால் மனக்கண்ணில் கொண்டு வர முடியுதா?
எவ்வளோ பேர் இருப்பாங்க, 1000 பேருங்கிறது. அதே மாதிரி 1000 10,000 பேர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த 10,000ல் 9,999 பேருக்கு புரியும், ஒருத்தருக்கு தான் புரியாது. அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயம். இன்னும் சொல்ல போனால் இப்போது T20 மேட்சஸ்லாம் பாருங்கள் எங்கே நடக்குது, கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்குதா. அந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 10,000 பேர் உட்காந்து பார்க்குறாங்க. அந்த 10,000 பேரில் ஒருத்தருக்கு தான் புரியாது, மீதி எல்லாருக்கும் புரியும்னு நான் சொல்ல வரேன். இப்போது இந்த லைனுடைய மீனிங் என்னன்னு பாருங்கள், என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ அஷ்யூர் 99.99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் லேர்ன் மேத்தமெட்டிக்ஸ் வெரி ஈஸிலி. சும்மா வார்த்தையாக புரிஞ்சிக்கிறது ரொம்ப ஈஸி. இதனுடைய உண்மையான விஷுவலைசேஷன் நம்ம பண்ணி பார்க்குறது தான் உண்மை. அது இப்போ உங்களுக்கு வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ 10,000 பேர் அப்படின்னா என்னன்ற விஷுவலைசேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, அப்போ அந்த மீதி ஒரு பையன் இருக்கான்ல சார், அப்போ அவன் முட்டாள் தானே. ஓகே, அந்த மீதி ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு ஏற்கனவே இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ்லாம் பிடிக்காது. அதெல்லாம் காட்டினா அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதெல்லாம் போங்கப்பா, எடுத்துகிட்டு போங்கப்பா, இதெல்லாம் படிக்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் உருவாக்க பிறந்தவர், அவர் ஒரு புது ஃபார்முலாவை கண்டுபிடிக்க பிறந்தவர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நல்லா படிக்கலைன்னு துரத்தி விட்டாங்களோ அவங்க தான் பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அவராக இருப்பார். அவரால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட உக்காந்து நான் சொல்கிறதெல்லாம் கேளுப்பா, நான் சொல்கிறத இமேஜின் பண்ணால் அதுக்கெல்லாம் அவருக்கு டைம் இருக்காது. அவருக்குள்ளார ஒரு மிகப்பெரிய இமேஜினேஷன் இருக்கும். அந்த இமேஜினேஷன் இருக்கிறவர் யாரு கூடயும் ஒட்டாமல் அவருக்கு என்ன தோணுதோ அதை போய் பார்ப்பார். அவர் குச்சி வச்சு அடித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. அப்போது இதிலேருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் நான் சொல்லித்தர மெத்தடில் வந்துருச்சுன்னா நல்லது தானே, வரலன்னா ரொம்ப நல்லது தானே. அப்போ எல்லாருக்கும் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற திறமை கண்டிப்பாக இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு வரும் வராதுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ இதை புரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்காக ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. அடுத்த வீடியோவுக்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போது இங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அது என்னன்னு நான் படித்து உங்களுக்கு அர்த்தம் சொல்லிடுவேன். இதை நீங்கள் இமேஜின் பண்ணி எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் போடணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது. அங்கே நீங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை போடுறீங்க. நான் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறாங்கன்றதை நான் பார்க்க போகிறேன். ஓகே, அவுட் ஆஃப் 25 bags ஆஃப் ரைஸ் டேக்கன் ஃப்ரம் த ஸ்டோர் ஹவுஸ். எங்கள் வீட்டில் ஒரு ஸ்டோர் ஹவுஸ் வச்சுருக்கேன், அதாவது ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்குது. அங்கே கொண்டு போய் ரைஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். அதுதான் ஸ்டோர் ஹவுஸ். அங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா 25 பேகு அரிசி என்ன பண்ணுறேன்னா எடுக்கிறேன். அதில் அந்த 25 பேக்கில் அவுட் ஆஃப் 25 bags ஆஃப் ரைஸ் 25 பேக் அரிசி எடுத்ததில் எங்கேருந்து எடுத்தது, டேக்கன் ஃப்ரம் த ஸ்டோர் ஹவுஸ். ஸ்டோர் ஹவுஸ்லேருந்து எடுத்ததில் 20% ஆஃப் ரைஸ் ஆர் ஃபவுண்ட் ஸ்பாயில்டு. எல்லாத்தையும் பிரித்து கொட்டின வாட்டி பார்த்தீங்கன்னா ஏதோ ஈரம் பட்டு தண்ணி கொட்டி மூட்டையெல்லாம் நனைஞ்சி அந்த கொட்டின அரிசியில் பார்த்தீங்கன்னா 20% அரிசி என்ன ஆயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு, புழுவாக வந்துருச்சு. ஈரமாகி எல்லாம் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டி அதுக்குள்ளார புழுவெலாம் வந்துருச்சு. அதெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சிட்டோம். ஓகே, அப்படின்னா ஹவு மெனி பேக்ஸ் ஆஃப் ரைஸ் ஆர் ஸ்பாயில்டு அவுட் ஆஃப் 25 bags? அதாவது 20% வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா 25 பேக்கில் எத்தனை பேக் ஆக்சுவலாக எத்தனை பேக் அரிசி வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் உங்களுடைய மைண்ட் லெவலில் 25 மூட்டையை உங்களுக்கு முன்னால் அடிக்கிங்க. அதில் 20% அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சும்மா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சன்ட்னா என்னென்னு தேவையில்லை, ஃபார்முலானா என்னென்னு தேவையில்லை. 20% எத்தனை மூட்டை அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். ஆன்சர் வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி, உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ அந்த ஆன்சரை கீழே கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. ஸோ மீன் டைம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் எப்பப்போ இந்த மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக நான் வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணுறனோ இம்மிடியட்டாக உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளில் 2 கூட போடலாம், ஒரு நாளில்
2 நாளைக்கு ஒன்று கூட போடலாம். டைம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட போகிறேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக இன்டிமேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இதில் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் ஃபேஸ்புக் வழியாகவோ இல்லை வேறு ஏதாவது சேனல் வழியாகவோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கம்ப்யூட்டரில் ப்ரௌசரில் இந்த பர்டிகுலர் யூஆர்எல்க்கு நீங்கள் போங்க. tinyurl.com donate math i. இந்த donate math iயில் இருக்கிற DME பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் இருக்கணும், மற்ற லெட்டர்லாம் லோயர் கேஸில் இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக அடித்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நேராக யூடியூப் சேனலுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோக்கே வந்துடும். நீங்கள் அதில் போய் அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் போய் ரைட் பண்ணுங்கள். ஆன்சரை சும்மா ஃபார்முலா தேடிலாம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கக்கூடாது. உங்கள் மைண்டுக்கு முன்னால் 25 மூட்டை அரிசி இருக்குது, அதில் 20%னா எத்தனை மூட்டை அப்படிங்கிறத உங்கள் மனக்கண்ணில் என்ன தோணுதோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். தேங்க்யூ.